வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து டேட். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டுக்காக PHPயில் என்னென்ன இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனில் என்னென்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணால் என்னென்ன ஒர்க் ப்ராசஸ் ஆகுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இதில் இன்பில்ட் ஃபங்க்ஷனில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது டேட். இந்த டேட் இன்பில்ட் ஃபங்க்ஷனை வச்சு நான் அதர் இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, டேட்டுன்ற இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னா, இதை லோக்கல் ஹோஸ்ட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டமோட டேட் அண்ட் டைம் நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதே வந்து சர்வரில் யூஸ் பண்ணோன்னா UTC டைம் அண்ட் டேட்டை வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகே, ஒரு டேட்லேருந்து இன்னொரு ஒரு 1 மந்த் கழிச்சு என்ன டேட் வரும், இல்லை 1 இயர் கழிச்சு என்ன டேட் வரும், இல்லை 3 டேஸ்க்கு அப்புறம் என்ன டேட் வரும்ன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டேட் ஆடுன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதே சப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் நம்ம பண்ணோம்னா டேட் சப்ராக்ஷன்ற இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு டேட்டுக்கும் இன்னொரு டேட்டுக்கும் எத்தனை டேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டேட் டிஃப்ன்ற இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். டேட் ஃபார்மேட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு டேட்டை டேட் மந்த் அண்ட் இயர் இது மூணுத்துக்கும் செப்பரேஷன் ஃபார்மேட்டாக நம்ம ஹைஃபன் ஸ்லாஷு டாட்டு நம்ம எது வேணாலும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறத வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டை ரிசல்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து டேட் ஃபார்மேட்டுன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் தான். ஓகே, நான் கொடுத்துருக்கிற டேட் அண்ட் டைம் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டாக இருந்தால் சிஸ்டமோடதை எடுத்துக்கும்னு சொன்னேன். இதே வந்து சர்வராக இருந்தால் UTC டைம் எடுத்துக்கும். அப்போ எனக்கு இந்தியன் டைம் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா டேட் டிஃபால்ட் டைம் ஜோன் செட்டுன்ற இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதில் பாஸ் பண்ண போகிற பேராமீட்டர் வந்து ஏஷியன் ஸ்லாஷ் கொல்கட்டா. இது இந்தியன் டைமுக்கு PHP மேனுவலில் கொடுத்துருக்கிற பேராமீட்டர் வேல்யூ. இல்லை நீங்கள் அதர் கண்ட்ரீஸ்க்கு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு PHP மேனுவலில் போய் டேட் டிஃபால்ட் டைம் ஜோன் செட்டோட மேனுவலில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரி கோடு வந்து பேராமீட்டரை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து டேட் கெட் லாஸ்ட் எரர்ன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணோன்னா, இந்த டேட் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சு அப்படின்னா அந்த எரரை நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். டேட் இன்டர்வல் கிரியேட் ஃபார்மேட் டேட் ஸ்ட்ரிங்ன்ற நம்ம ஒரு டேட்லேருந்து இன்னொரு டேட் நம்ம கெட் பண்ணுறதுக்கு இவ்வளோ இன்டர்வல் எனக்கு இருக்கணும்னு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன டேட் வருமோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் இந்த டேட் இன்டர்வல் கிரியேட் ஃப்ரம் டேட் ஸ்ட்ரிங். இது வந்து சேம் டேட் ஆடுன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் ரிஃப்ளெக்ஷன் தான். பட் இதுக்கும் டேட் ஆடுக்கும் டேட் மாடிஃபைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை நம்ம PHPயில் ரன் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகே, செகண்டாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டேட் பேராமீட்டர். டேட் பேராமீட்டரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்மால் டி வந்து ஃபஸ்ட்டு ஸ்மால் டின்னா டேட்டு 0 to 31. ஸோ 0 to 31 வந்து 01 ஸ்டார்டிங்கோடு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து ஸ்மால் டி. இதே கேப்ஸ் டி அப்படின்னா இந்த நம்பர்ஸை லெட்டர் ஃபார்மேட்டாக 3 லெட்டர் ஃபார்மேட்டாக நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதே ஜேன்ற பேராமீட்டர் பாஸ் பண்ணோம் அப்படின்னா டேட்டையே வித்தவுட் ஜீரோவாக நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். எல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டேயோட டெக்ஸ்டுவல் ரெப்ரசன்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மண்டே டியூஸ்டே ஃப்ரைடேன்றது ஃபுல் ஃபார்மேட்டில். இதே வந்து ஸ்மால் ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா என்னன்றதை கொடுக்கலாம். அண்ட் தென் எஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு டே ஃபோர்த்து டேன்ற ப்ரிஃபிக்ஸை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கேப்ஸ் லெட்டர் எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஸ்மால் லெட்டர் W அப்படின்னா சண்டே மண்டே டியூஸ்டேன்றதை வந்து நியூமரிக் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதே ஸ்மால் லெட்டர் Z அப்படின்னா ஒரு இயரில் இந்த டேட் வந்து எத்தனாவது டே கவுண்டில் இருக்குதுன்றதை நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதே கேப்ஸ் லெட்டர் W அப்படின்னா மண்டே சண்டே சாட்டர்டேன்றதை வந்து அதே கேப்ஸ் லெட்டர் W அப்படின்னா
கரண்ட் வீக் வந்து இந்த இயரில் கரண்ட் வீக் எத்தனாவது கவுண்ட்டுன்றதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதே கேப்ஸ் லெட்டர் எஃப் அப்படின்னா மந்த்து ஃபுல் ஃபார்மேட்டில் டெக்ஸ்டியூல் ஃபார்மேட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதே ஸ்மால் லெட்டர் எம்னா மந்த்தை நியூமரிக் ஃபார்மேட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணும் வித் 0. இதே கேப்ஸ் லெட்டர் எம்னா மந்த்தோட நேமை ஸ்மால் 3 லெட்டர் கேரக்டரில் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷனுக்குமே சரி பேராமீட்டருக்குமே சரி நான் ஸ்பெசிஃபிக்கானது மட்டும்தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா PHP மேனுவலில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் வந்து நான் PHPயில் ரைட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, PHPயில் நான் எழுதியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி டேட் டிஃபால்ட் டைம் ஜோன் செட்டுன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் வந்து இந்தியன் டைம் செட்டு நம்ம எடுத்துக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு பாஸ் பண்ணுற பேராமீட்டர் வந்து ஏஷியன் /கொல்கட்டான்றதை நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் ஃபங்க்ஷனிங்குள்ளே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த டேட்டை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி கரண்ட் டேட் அண்ட் டைம் எடுக்கணும் அப்படின்னா கேப்ஸ் லெட்டர் ஒய்னா இயரே ஃபுல் ஃபார்மேட்டில் வரும். இதே ஸ்மால் லெட்டர் ஒய் அப்படின்னா இயரே ஷார்ட் ஃபார்மில் வரும். ஸோ இது 2021 ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக நான் இப்படி கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த YMDன்றது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி கொடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். ஸோ அது ரிஃப்ளெக்ட் பண்ணுற ரிசல்ட் வந்து இந்த பேராமீட்டரோட ரிசல்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஹைஃபன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, டாட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஸ்லாஷ் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் டெவலப்பரோட விஷ் தான். பட் நீங்கள் இதை வந்து ஒரே ஃபார்மேட்டில் எப்படி வேணுமோ செட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இது ஃபுல் இயர் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்கேன். இது ஷார்ட் ஃபார்ம் இயர் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்கேன். இதே வந்து மந்த் வித் நேமோட ஷார்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். இதை ஃபுல் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் மந்த் நான்-0 ஃபார்மேட்டில் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் மந்த் வந்து கவுண்ட் டேஸில் கொடுத்துருக்கேன், நம்பர் ஆஃப் டேஸ். இந்த கரண்ட் டேட் வந்து எத்தனாவது மந்த் டேயில் இருக்குன்ற ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த இயர் வந்து லீப் இயரா நான் லீப் இயரான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கேப்ஸ் லெட்டர் எல் தான் பேராமீட்டரோட வேல்யூ. அண்ட் தென் இந்த இயர்க்குள்ளே இந்த கரண்ட் டேட் இருக்கிற வீக் வந்து எத்தனாவது வீக்குன்ற கவுண்ட் வந்து கேப்ஸ் W. அண்ட் தென் இந்த வீக்கோட இந்த மந்தோட வீக் கவுண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்மால் லெட்டர் W. அண்ட் தென் கரண்ட் டேட் எத்தனாவது டேஸ் வந்து இயரில் ஹோல்ட் பண்ணியிருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்மால் z. அண்ட் தென் ஷார்ட் ஃபார்ம் த டேட் வந்து கேப்ஸ் D. அதே வந்து டேயோட நேம் ஃபுல் ஃபார்மில் கெட் பண்ணுறதுக்கு ஸ்மால் லெட்டர் L. அண்ட் தென் மந்த் வந்து நான்-0வில் வரணும்னா J. அண்ட் தென் கரண்ட் வீக், இந்த மந்தோட கரண்ட் வீக் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கேப்ஸ் N. அண்ட் தென் டேயோட ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணணும்னா கேப்ஸ் S. அண்ட் தென் டைமுக்கு வந்து 12 hours வேணும்னா ஸ்மால் h. இதே வந்து 24 hours வேணும்னா கேப்ஸ் h. அண்ட் தென் AM PM செட் பண்ணுறதுக்கு ஸ்மால் லெட்டரில் ஸ்மால் a, கேப்ஸ் லெட்டரில் கேப்ஸ் a. அண்ட் தென் டேட் டிஃப்ரென்ஸ்க்கு வந்து டேட் டிஃப்ரென்ஸுன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டேட் செகண்ட் டேட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபார்மேட்டோடு நம்ம வந்து ஷோ பண்ணியிருக்கோம். இது டேஸ் கவுண்ட் மட்டும் தான் இது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து டேட் ஆட். இந்த டேட் ஆட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற டேட்டை இந்த இடத்துல வந்து வேரியபிளாக சப்மிட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் சப்மிட் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை டேட் ஃபார்மேட்டில் சப்மிட் பண்ணலாம். நம்மளுக்கு டேக் அவுட் பண்ணிக்கோம். நீங்கள் டேட் ஆட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேட் இன்டர்வல் கிரியேட் ஃப்ரம் டேட் ஸ்ட்ரிங்குன்ற இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாதான் நீங்கள் எத்தனை இயர், மந்த், டே, ஹார்ஸ், மினிட்ஸ் என்ன ஆட் பண்ணுன்றதை இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் மூலமா ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணாதான் நம்மளுக்கு டேக் ஓவர் பண்ணும். அதர்வைஸ் டேக் ஓவர் பண்ணாது. சேம் சிமிலர் சப்ராக்ஷனுக்கும் அதே தான். பட் டேட் மாடிஃபை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டேட் இன்டர்வல் கிரியேட் ஃபார்ம் டேட் ஸ்ட்ரிங்குன்ற இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் டேட் மாடிஃபைன்ற இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் தான் நான் காமிச்சிருக்கேன் டேட்டுக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்றது. ஸோ இது லோக்கல் ஹோஸ்டில் ரன் பண்ணி பார்க்கலாம்.
ரன் பண்ணோன்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் இதுதான். ஸோ ஒவ்வொருத்துக்கான ரிசல்ட் ஃபுல் இயர், ஷார்ட் இயர், நேம், மந்தோட நேம், ஷார்ட் ஃபார்ம், ஃபுல் ஃபார்ம், இதே வந்து வித்தவுட் ஜீரோ, அண்ட் தென் நம்பர் ஆஃப் டேஸ் இந்த மந்த்து, லீப் இயரா நான் லீப் இயரான்ற ரிசல்ட்டு, அண்ட் தென் கரண்ட் டேட்டோட வீக்கோட கவுண்ட்டு, இயரோட கவுண்ட்டு, அண்ட் தென் எத்தனை இந்த வீக்கில் எத்தனாவது டே இது ஹோல்ட் டவுன் பண்ணியிருக்கு, இந்த இயரில் இந்த டேட் எத்தனாவது டே கவுண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கு, டேயோட லெட்டர் ஃபார்மேட் ஷார்ட்டு, லெட்டர் ஃபார்மேட் ஃபுல்லு, அண்ட் தென் மந்த்து வந்து வித்தவுட் நான் ஜீரோ ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, டே ஆஃப் த வீக்கு, சேம் டேயோட ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுறது, அண்ட் தென் டைம் வந்து நமக்கு வந்து 12 hours, அண்ட் தென் இது வந்து 24 ஹார்ஸ்க்கான ரிஃப்ளெக்ஷன், ஏஎம்பிஎம்மோட ரிஃப்ளெக்ஷன், மினிட்ஸ், செகண்ட்ஸ், அண்ட் தென் டேட் டிஃப்ரென்சியேஷன், டேட் ஆட் பண்ணுறது, டேட் சப்ராக்ட் பண்ணுறது, அண்ட் தென் டேட் மாடிஃபையோட ஆடோட ரிஃப்ளெக்ஷன். ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டேட்டுக்கு என்னென்ன இன்பில் ஃபங்க்ஷன் வந்து பிஹெச்பியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் அந்த இன்பில் ஃபங்க்ஷனில் என்னென்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணால் என்னென்ன ரிசல்ட் கிடைக்குன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.